இங்கே உயர்நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். கோயில்களில் தமிழ் இல்லை, தெருக்களில் தமிழ் இல்லை, கல்வி நிலையங்களில் தமிழ் இல்லை. ஆனால் தமிழ் ஆட்சி மொழியாக 1956 அறிவிக்கப்பட்டது. அறிவித்த காலத்தில் கல்வி நிலையங்களில் இருந்த தமிழ் இன்றைக்கு கல்வி நிலையங்களில் இருந்து ஓட்டப்பட்டு விட்டது. இதே மாநகராட்சியில், இந்த சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் ஆங்கில வழியை கொண்டு வந்தவர் இன்றைய முதலமைச்சர். இதற்கு முன்னால் இன்னொரு முதலமைச்சர் இருந்தார். நீ என்ன மாநகராட்சியில் ஆங்கிலத்தை கொண்டு வருவது? நான் தமிழகம் முழுவதும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஆங்கிலத்தை கொண்டு வருகிறேன் என்று ஆங்கிலம் பாடமாக அல்ல, பயிற்று மொழியாக கொண்டு வந்தார். இன்றைக்கு நாம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடிப்படையாக இது ஓர் மக்கள் ஆட்சி கோட்பாடு இருக்கின்ற இந்த நாட்டிலே இப்படி ஒரு கோரிக்கை எழ வேண்டிய தேவையே இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னுடைய தாய்மொழியில் எப்படி அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்கான உரிமை இருக்கிறதோ அப்படியே அரசினோடும் தொடர்பு கொள்ளுகின்ற வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி வழங்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு எல்லா கட்சிகளும் ஆதரவளிக்கின்றன. எதிர்ப்பவர் யாரும் இல்லை. ஆனால் நடைமுறைக்கு மட்டும் வருவதாய் இல்லை. இதுக்கு முன்னாடி இன்னொரு தீர்மானமே புரியும். மகளிருக்கான இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு பேசாத கட்சிகளே இல்லை. ஆனால் அது வராமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் பாராளுமன்றத்திலே இருந்தவர்கள் செய்தார்கள், ஆண்கள் செய்தார்கள். இப்போது தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், வழக்காடு மொழியாக வேண்டும் என்று நாம் கேட்டால் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். நம்முடைய ஐயா அருணாச்சலம் அவர்கள், ஆனார்வனா அவர்கள் முன்முயற்சிய தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பிலே 100 தமிழறிஞர்கள் தமிழ் மொழி கல்விக்காக உண்ணாவிரதம் இருந்த போது அதை ஆதரித்து பேசுவதற்கு இன்றைய தில்லியினுடைய ஆட்சிப்படத்திலே இருக்கின்ற இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமையிலே இருக்கின்ற பாஜகவை சேர்ந்த இளகணேசன் வாழ்த்தி பேச வந்தார். தமிழ் அவர்களுக்கெல்லாம் தேவையாம். ஆனால் தமிழ் வராமல் எதெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சென்னை உயர்நீதிமன்றம் என்று அறியப்படுகின்ற இந்த உயர்நீதிமன்றம், இந்த உயர்நீதிமன்றத்திலே தோழர் பூரணன் என்ற சிக்கலை சரியாக சொன்னார். உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பவர் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? இந்த மண்ணை சார்ந்தவன் இருந்தால் ஒரு பாகுபாடு காட்டுவார்கள் என்பதாக சொல்லி அயல் மண்ணில் இருந்து ஒருவரை தலைமை நீதிபதியாக இங்கு ஆக்கினால் இதே கேள்வி உச்ச நீதிமன்றத்துக்கும் பொருந்தும் இல்லையா? பாகிஸ்தானில் இருந்து நீங்க தலைமை நீதிபதியை வருவித்துக் கொள்வீர்களா? அல்லது அமெரிக்காவின் தலைமை நீதிபதியை கூப்பிட்டுக் கொள்வீர்களா? ஒரு நாடு ஒரு இறையாண்மை உடைய நாடு என்றால் அந்த இறையாண்மை என்பது இருக்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் தங்கியிருக்கிறது என்பது பொருள். உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவன் உயர்ந்தவன், தமிழ்நாட்டில் இருப்பவன் தாழ்ந்தவன், தமிழ் தாழ்ந்தது, இந்தி உயர்ந்தது என்று இந்த நாடு நடைமுறைப்படுத்துமானால், இந்தி பேசாதவர்கள் அனைவரும் இங்கே 2ஆம் தர குடிமக்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்படுமானால் நாம் எல்லாம் இன்னும் அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதுதான் பொருள். இந்த அடிமை தலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு கண்ணி, ஒரு சங்கிலியினுடைய ஒரு கண்ணிதான் உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்திலே தமிழ் வேண்டும் என்கிற இந்த போராட்டம். இந்த போராட்டத்தை மதுரை
உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கின்ற நம்முடைய அருமை தோழர் பகத்சிங் உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளுக்காக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர் கூட்டங்களை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போதும் இவர்கள் காதுகளுக்கு இது ஏறுமா என்றால் இப்போது ஏறாது. போராட்ட வடிவங்கள் மாறும்போது அது அவர்கள் செவிகளில் ஏறும். இன்றைக்கு இந்த உயர்நீதிமன்றத்துக்குள் தமிழ்நாடு காவல்துறை மிகச்சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானது. ஆனால் இந்த உயர் நீதிமன்றத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை சிஆர்பிஎஃப் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறோம். மாநில சுயாட்சி பேசுகிற நாம் மத்திய காவல் படையை இங்கே பாதுகாப்புக்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதற்கு உரிய சம்பளத்தை தமிழ்நாடு அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் அநீதிகள் நீதிமன்றங்கள் வழியாகவே நிகழ்த்தப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நேர் செய்கிற வேலையை நாம் செய்வோம். இந்த உயர் நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பது இன்னொரு கோரிக்கை. எங்க ஊர் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு சிலை 1967 செப்டம்பர் 15 அன்று நிறுவப்பட்டது. அவரது பிறந்த நாள். ஆட்சிக்கு வந்த அதே ஆண்டு தமிழ்நாடு என்று இந்த நாட்டிற்கு பெயர் சூட்டப்படுவதற்கு முன்னர் நிறுவப்பட்ட அந்த சிலையில பீடத்தில் அந்த சிலையை திறந்து வைத்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அன்றைய துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியார். அது ஆங்கிலத்தில் போடும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் லட்சுமணசாமி முதலியார் என்று போட்டிருந்தார்கள். தமிழில் இன்னொரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியார் என்றிருக்கிறது. அவர்களுக்கு அந்த மெட்ராஸ் என்ற சொல், எங்கள் நகராட்சியை பொறுத்தவரை அன்றைக்கு அந்த மெட்ராஸ் என்கிற சொல் ஒரு நகரத்தை குறிப்பதாக இல்லை. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சங்கரலிங்கனார் உயிர்நீத்த மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கின்ற மாகாணத்தை குறிப்பதாக கருதி கொண்டுதான் தமிழக பல்கலைக்கழகம் என்று தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டுவதற்கு முன்னதாகவே சூட்டினார்கள். ஆனால் அண்ணாவின் வழியில் வந்த தம்பிமார் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என்கிற பெயர் தொடர்ந்து இருக்கும் என்று ஆணையிட்டார். இதுக்கு முன்னாடி செத்து போனவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஏன்னு கேட்டதுக்கு உலகம் முழுவதும் அந்த பெயரிலேயே அறியப்பட்டது என்று அவர் சொன்னார். உலகம் முழுவதும் அறியப்பட்ட பெயரை மாற்றிக்கொள்ள முடியாதா? மாற்றிக்கொண்ட வரலாறு இங்கே இல்லையா? மாற்றிக்கொண்ட வரலாறு இல்லையா? ராமையா அன்பழகனாக மாறவில்லையா? மாற முடியும். அண்ணல் தங்கோ உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஓர் தமிழறிஞர். அண்ணல் தங்கோவினுடைய பெயர் சாமிநாதன். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவரை அவர் சாமிநாதனாகத்தான் இருந்தார். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு தமிழ் பற்றோடு தமிழ் உணர்வோடு தமிழ்நாட்டு விடுதலைக்காக அவர் வெளிவந்த போது அவர் அண்ணல் தங்கோவானார். அப்படி பெயர் மாற்றம் என்பது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம், அதை நிலைநிறுத்தவும் முடியும். ஆனால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இன்று வரை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜாகவே இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக மாற்றம் பெறாமலேயே இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு கூட கலைஞர் வழியிலே சொல்லணும்னா திருப்பராய்த்துறையை ஏவா மாற்றத்து ஒரு வாத்தியார் வேலை, அதை செய்வதற்கு கூட மாநில முதலமைச்சருக்கு உரிமை இல்லை என்று அவர் குறிப்பிட்டாரு. அதுபோல ஒரு சின்ன எழுத்து திருத்தங்களை செய்வதற்கு கூட பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டங்களை நாம் உறுதியாக நடத்தி மாற்றங்களை மேற்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.